ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், நான் உடனே மாறிவிச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், தேவரா படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. என்னடா அதே லொக்கேஷன் அதே இதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஸோ 2 படத்தையும் ஒரே டைமில் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் கண்டினியூவாக இந்த வீடியோ வருது. ஸோ மெய்யழகன் ரிவ்யூ பார்க்கணுன்னு சொன்னால் போயிட்டு செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அண்ட் இப்போது தேவரா படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாம். என்னத்த சொல்கிறது, சரி படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் எல்லாம் வரும்போது அண்ட் அனிருத்தோட மியூசிக்கு வந்துட்டு அந்த என்னது அந்த ஒரு பாட்டு ஒன்று, ஐயோ லிரிக்ஸ் வேறு பாடம் இல்லையே, அந்த பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு டிக்டோக்ல எல்லாம். இந்த பாட்டுகள் வந்துட்டு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்க வச்சுது. செம்ம பாட்டாக இருக்கே. ஸோ பாட்டுக்காகவே போகலாம், இந்த பிஜிஎம்முக்காகவே போகலாம்ன்ற ஒரு சில படங்கள் இருக்குது தெரியுமா, அந்த படம் தான் இது. ஸோ அதுக்காகவே படத்தை போயிட்டு பார்த்துருந்தோம். ஐ திங்க் இந்த என்டிஆரா அவரோட பேர் மறந்துட்டேன். ஸோ இதான் ஃபஸ்ட்டே நான் அவரோட படம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்கிறது, ஒரு சில படங்களை வந்துட்டு நாங்கள் கலாய்க்கலாம், இந்த சீன் கலாய்க்கிறது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கலாய்க்கிறதுக்காகவே ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இந்த தேவரா படம் தான். இந்த ஆக்டரோட இன்ட்ரோ சீன் இருக்குது தெரியுமா, எல்லாரும் சுறா படத்தை கலாய்ச்சிங்க தானே, வச்சு கழுவி கழுவி ஊற்றுனீங்க தானே. ஸோ இந்த படத்தில் ஆக்டரோட இன்ட்ரோ வந்துட்டு என்ன செய்ய போகிறீங்க, கழுவி ஊற்றி திரும்ப அந்த தண்ணியை மேலே எடுத்து திரும்ப கழுவி கழுவி ஊற்றுங்க. ஐயோ சுறா மிஞ்சிட்டாங்க. தளபதியை நான் கலாய்க்கலை, இருந்தாலும் அந்த சுறா சீன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இல்லைத்தான். பட் இந்த படத்துலையும் வந்துட்டு அதை விட ரொம்ப, என்னடா நீங்கள் பாயிறீங்க கடலால், நான் பாயிரேன்டா என்ன மீதான். செஞ்சுட்டாங்கய்யா செஞ்சுட்டாங்க. சரி அதை விடுங்க. ஸோ படத்தோட ஸ்டோரி வந்துட்டு தேவரான்னு சொல்லி ஒரு கேரக்டர், அவர் வந்துட்டு ஒரு 4 ஊர் வந்துட்டு ஒரு ஒரு கடல் சைட்டில் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு அந்த கடலை வந்துட்டு பாதுகாக்கிறாங்க, அந்த இந்தியன் இதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆயுதங்கள் அதில் ஒன்றும் வரக்கூடாதுன்றதுக்காக. பட் என்ன சீன் ஆகி போச்சுன்னு சொன்னால், இவங்களே அதுக்கு காரணமாக இருக்கிறாங்க ஆயுதங்கள்லாம் கடத்துறதுக்கு. ஸோ அது ஒரு கட்டத்துக்கு பிறகு ஆக்டர் வந்துட்டு திருந்திடுறாப்படி, இதுக்கு பிறகு இந்த ஆயுதங்கள் வந்துட்டு நீ இந்தியாவுக்குள்ளே வராது, நான் இதை வந்துட்டு தடுத்து நிறுத்துவேண்டான்ற மாதிரி நிறுத்துறாப்படி. அதுக்கப்புறம் அந்த வில்லன் கேங்ஸ் எல்லாம் வந்துட்டு இவரை கொல்றதுக்காக ட்ரை பண்ணி முடியலை. இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே நீங்கள் படத்தை பார்க்காதீங்க போய், நான் சொல்ல மாட்டேன் பார்க்காதீங்கன்ட்டு, எவ்வளோ செலவழித்து எடுத்திருக்காங்க படத்தை. பட்டு அதுக்காக இப்படியாடா செய்வீங்க, ஒரு அளவு வேணாமா? ஸோ அப்படி செஞ்சுருக்குறாங்க படத்தை. ஸோ நம்பவே முடியாது, ஒரு சீனும் நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. ஸ்டோரிக்கு வருவோம் நாம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த கடலுக்குள்ளே நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாதுடா, நான் தடுப்பேன்டான்ற மாதிரி இருக்குது. பட் ஹீரோவுக்கு ஒரு மகன் இருப்பா அப்படி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஸ்டோரியை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வில்லன் கேரக்டர் இன்னும் அந்த ஆக்டரை வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. ஸோ கொல்லணும், இவனை கொண்டா தான் நாம் இந்த கடலுக்குள்ளே இது பண்ண முடியும், இந்த ஆயுதங்களை இறக்க முடியும்னு சொல்லிட்டு. பட் அது வரைக்குமே ஹீரோவை கண்டுபிடிச்ச பாடி இல்லை. அதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வராங்க, ஹீரோ வந்துட்டு செத்துட்டாப்படி. அதுக்கப்புறமா மகன் தான் ஹீரோவோட அந்த கேரக்டரை வந்துட்டு தெரியாமல், என்ன சொல்கிறது, தகப்பன் செத்ததை தெரியாமல் மகன் தான் வந்துட்டு இந்த வேலை எல்லாத்தையும் சீக்கிரட்டாக பண்ணிகிட்டு இருக்கா அப்படி, ஒரு வில்லனாக கொண்டுக்கிட்டு இருக்கா அப்படி. பட் கொண்டு போட்டு அது வந்துட்டு தகப்பன் தான் ஒளிஞ்சிருந்து கொள்கிறாருன்ற மாதிரி ஒரு ஒரு சர்ப்ரைஸாக. ஸோ இதெல்லாம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க.
சொன்னால் ஹீரோவும் மகனும் வந்துட்டு ஒரே மாதிரியான ஆக்கள். ஸோ அந்த என்டிஆரா, ஸோ அவர் தான். ஸோ ஒரே மாதிரியான கேரக்டர். ஸோ டபுள் ஆக்டிங் பண்ணியிருக்கா அப்படி. அதே மாதிரி என்ன ஒரு அடுத்த ஒரு முக்கியமான சீனுன்னு சொன்னால், இது வந்துட்டு தேவரா பார்ட் 1ன்ற மாதிரி தான் படத்தோட ஹெட்லைனே இருக்கும். ஏன்னு சொன்னால் தேவரா பார்ட் 2 வந்து வரப்போகுதுன்றதுக்காக தான் இந்த ஹெட்லைன். ஸோ கடைசியில் படத்தை முடிக்கும்போது நம்மளோட பாகுபலி பார்ட் 1ஓட கிளைமேக்ஸை கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. கட்டப்பா ஏண்டா பாகுபலியை குத்தினார்ன்றத இந்த படத்தில் மகன் வந்துட்டு ஏண்டா தகப்பனை குத்தினார்ன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க படத்தை. இது பார்ட் 2வில் வந்துட்டு எதுக்கு மகன் வந்துட்டு தகப்பனை கொண்டார், ஸோ கொண்டார் என்ன கத்தியால் குத்தினார் என்றது தான் கதையாக இருக்க. ஏண்டா ஒரு மனசாட்சி இல்லையாடா? அந்த பாகுபலி படத்தை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டு கொப்பி அடித்து வச்சுருக்கீங்க. அங்கே வந்துட்டு கட்டப்பா பாகுபலி, இங்கே வந்துட்டு தகப்பன் மகன். படத்தை ஸ்டார்ட்ல இருந்து முடிகிற வரைக்கும் செஞ்சீங்க, அதுக்காக கடைசியிலையுமா செஞ்சு விடணும்? படத்தில் வந்துட்டு அந்த பாட்டு வந்துட்டு கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. சீரியஸாக அந்த டிக்டாக்கில் ஃபேமஸாக போச்சு இல்லை? வேணா அந்த பாட்டு நான் இப்போ போடுறேன், கேளுங்க கொஞ்சம். கேட்டிங்களா? ஸோ இந்த பாட்டு வந்துட்டு கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பாட்டு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, அந்த ஹீரோயின் என்ன அழகுடா! பயங்கரமாக அழகாக இருக்காங்க இந்த ஹீரோயின். ஸோ நானே இன்றைக்கி தான் பார்த்தேன், நான் அவரோட பேர் கூட எனக்கு தெரியல. செம்ம அழகாக இருக்கா அப்படி. ஸோ படம் ஃபுல்லாகவே பயங்கரமாக இருந்தது அவங்க வார சீன் மட்டுமே. அண்ட் வந்துட்டு அனிருத்தோட அந்த மியூசிக். ஸோ படம் ஃபுல்லாகவே அனிருத்தோட பிஜிஎம்மும் அந்த மியூசிக்கும் தான் வந்துட்டு படத்தை கொஞ்சமாச்சு இப்படி பிடிச்சி வச்சிருக்குது. விழுந்துராதடா விழுந்துராது என்ன மாதிரி. அவ்வளோதான். படம் வந்துட்டு பெருசாக பார்க்குற அளவுக்குலாம் இல்லைங்க. போயிட்டு ஒரு 3 மணித்தியாலமாக, கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் 50 நிமிஷம் இந்த படம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை மாதிரி காசையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்டர்நெட்டில் வந்தால் முடிஞ்சால் பாருங்கள். பட் இன்டர்நெட்டில் பார்க்குறது வேஸ்ட்டு தான், உங்களோட அந்த டைம் வந்துட்டு வேஸ்ட்டு. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மார்விச்சு. சி பாய் பாய், பீஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்காக நான் படம் முடித்து இப்போ டைம் என்ன, நைட்டு 12:30. ஸோ எல்லாமே உங்களுக்காகத்தான் முடிப்பிருந்து உடுப்பு கூட மாற்றாமல் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ எல்லாமே இதுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய் வேலை வெட்டியை பாருங்கள், இல்லாட்டிக்கு மெய்யழகன் படம் நல்லா இருக்குது, போய் பாருங்கள். ரிவ்யூவும் வந்துட்டு போட்டிருக்கிறோம், பாருங்கள் போயிட்டு. பாய். போயிட்டு வாங்க எல்லாம்.